வரம் தரும் வராகி தலத்துக்காக கோவையிலிருந்து ஜெகதீஸ்வரி. நம்ம கலியுகத்தில் வணங்க வேண்டிய முக்கியமான கடவுள் தான் வராகி அம்மா. நான் வராகி அம்மாவோட ஒரு பக்தர். ஒரு 12 வருஷமாக அம்மாவை வழிபட்டுட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் சாபம் சொல்கிறாங்க இல்லைங்களா, முன்னோர்கள் சாபத்தை அம்மா நீக்கி தருவாங்க அம்மாவை வழிபடும்போது. அப்புறம் முன்ஜென்ம பாபத்தை நீக்கி தருவாங்க. அப்புறம் கலியுகத்தில் இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷனில் நம்ம எப்படி சொல்கிறது, வாழறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன் அப்படின்னா அது நம்ம கர்ம வினைகள் தீர்வு அப்படி சொல்லுவாங்கல்ல, அதுதான். அப்போ அதுக்கு நம்மளுக்கு காவலாக நம்மளை கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுக்கு நம்ம ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. அம்மாவை நம்பிக்கையோடு வழிபடணும். எல்லாரும் அம்மாவை கும்பிட்றதுக்கு பயப்படுறாங்க. அம்மா ரொம்ப சாஃப்ட்டு. அம்மாவை எப்படி சொல்கிறது, நம்பிக்கையோடு வழிபட்டு அம்மா மேலே பாசம் வச்சு நம்ம வழிபடணும். அப்படி வழிபடும்போது அம்மாவுக்கு நம்ம குழந்தைகள் அப்படி ஒரு பொக்கிஷமாக நம்மளை பார்த்துப்பாங்க. அது நான் ரியலைஸ் பண்ணிட்டு தான் நான் இதை சொல்கிறேன். என்னோடய வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அது இப்போவும் நடந்துட்டு தான் இருக்குது, நடத்தி கொடுத்துட்டு தான் இருக்காங்க அம்மா. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறது, இந்த தீராத ஒரு நோய் சின்ன தீராமல் இருக்கும் அப்படி சொல்லலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம முன்ஜென்மத்தில் பண்ண பாவந்தாக அப்படி அதுதான் உண்மை. அதை நீக்கி தருவாங்க. அந்த நோயும் எடுத்து தந்துடுவாங்க அம்மா மேலே நம்பிக்கை வச்சு வழிபடணும் நம்ம. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அனைவரும் வராகி அம்மாவோட அருள் பெற்று பிற்காலத்தில் நல்லபடியாக வாழ்ந்து பல வெற்றிகளும் கண்டு சந்தோஷமாக வாழ அம்மாவிடம் மனதார வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.